ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நாள் வந்துட்டு நம்ம சூர்யா சாரை வேறு மாதிரி பார்த்தோம். இதுக்கு மேலே நம்ம சூர்யா சாரை வேறு மாதிரி பார்க்க போகிறோம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வந்துட்டு சுந்தரி அம்மாவை வந்துட்டு பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே நம்ம சூர்யா சார் நந்தினி கூட அன்பாக இருக்கிற மாதிரி, க்ளோஸாக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பு மட்டும் தான் ஏற்றிட்டு இருந்தார். அது வந்து உண்மையான அன்பு இல்லை. முழுக்க முழுக்க வந்துட்டு அவங்க தாய் குலத்தை எதனா பண்ணணும், பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம நந்தினி அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, அன்பு காட்டுற மாதிரியும் நடிக்கிற மாதிரியும் நந்தினிக்காக அது இது பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இருந்தார். ஆனால் இப்போது நம்ம சுந்தரவல்லி அம்மா அதெல்லாம் எல்லாத்தையும் தாண்டி நம்ம சூர்யா சாருக்கு நந்தினி மேலே ஒரு புதுசாக அன்பு வந்திருக்குங்க. இதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா நந்தினிக்கு கண்டிப்பாக ஒரு அன்பு தேவை. ஆனால் இன்ன வரைக்குமே யாருக்கிட்டேருந்துமே அவங்களுக்கு கிடைக்கவே இல்லையே. எப்படியும் கிடைச்சாதான் அது நல்லாயிருக்கும். யாருக்குனாச்சும் ஒருத்தருக்காச்சும் காதல் வந்தால் தான் இந்த சீரியல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரியே நம்ம சூர்யா சாருக்கு ஃபஸ்ட்டு நம்ம நந்தினி மேலே அன்பு வந்துடுச்சு. அது காதலாக தான் கூடிய சீக்கிரம் மாறப்போகுது. இதெல்லாம் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா சார் முழுக்க முழுக்க வந்துட்டு சுந்தரவல்லியை பழி வாங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம நந்தினியை வந்துட்டு அன்பு காட்டுற மாதிரி பண்ணுவார். ஆனால் இப்போது நம்ம நந்தினி வந்து ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது வந்துட்டு அங்கே யாருமே இல்லை, சுந்தரவல்லியோ அந்த வீடோ எதுவுமே இல்லை. ஆனால் சூர்யா சாருக்கு நந்தினியை பார்த்ததுமே வண்டியை நிப்பாட்டி ஏறு நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை சார் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஏறு அப்படின்னு சொல்லும்போது நம்ம நந்தினிக்கு வித்தியாசமாக இருக்குது. என்னடா இது அவங்க அம்மாக்கின்னு இருக்காங்களா இல்லை வீட்டுக்குன்னு இருக்கா, ஏன்டா இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. நம்ம நந்தினிக்கு கொஞ்சம் வித்தியாசமாக படுது. என்னடா இதே ஒரு வித்தியாசமாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சைடு வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போயிட்டு அங்கேயே இறக்கி விட்டுருக்கலாம், காய்கறி கடையோட இறக்கி விட்டுருக்கலாம். ஆனால் நம்ம சூர்யா சார் எப்படி அவங்க வீட்டில் அவங்க அம்மா வெறுப்பேற்றுறதுக்காக பண்ணுவாரோ அதே மாதிரியே போயிட்டு வா நந்தினி காய்கறி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சார் எதனா வீடியோக்குன்னு எடுத்து உங்கள் அம்மாவுக்குன்னு அனுப்ப போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி அதெல்லாம் இல்லை, எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, என்னன்னு எனக்கும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் சொல்லுவோம். நந்தினிக்கு செம்ம டவுட்டு. அப்புறம் வந்துட்டு அவர் எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. காய்கறி வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு அந்த மார்க்கெட் பக்கமே போகாதவர் நம்ம நந்தினிக்காக மார்க்கெட் பக்கம் போய் காய்கறி வாங்குற அளவுக்கு நம்ம நந்தினி மேலே ஒரு அட்ராக்ஷன் அன்பு வந்துடுச்சு. இது ஒன்றே போதும் நம்ம நந்தினி வந்துட்டு இதுக்கு மேலே நல்லா வாழ்கிறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனால் அவ்வளோதாங்க. அதை யாரோ பார்த்துட்டு போயிட்டு நம்ம சுந்தரவல்லிக்கிட்ட சொல்லிட்டாங்க போல். என்னன்னா அதான் நம்ம சுந்தரவல்லி பெரிய பிஸ்னஸ்மேன்னால அங்கங்கே தான் ஆள் வச்சுருப்பாங்களே. அவங்க ஃபோன் பண்ணி, என்ன சுந்தரவல்லி உன்னோட மகன் வந்து இந்த மாதிரி காய்கறி தூக்கிட்டு இருக்கான். என்னது என் மகன் காய்கறி தூக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி கேட்குறாங்க. ஆமாம் காய்கறி தான் தூக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சுந்தரவல்லிக்கு தான் கௌரவம் அதுதான் முக்கியம் இல்லை, இதில் புள்ள வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு காரணம் கண்டிப்பாக நந்தினின்னு சொல்லுவேன். வீட்டுக்கு வந்ததுமே பாய ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு அறிவில்லையா போயில்லையா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சூர்யா சார் இருந்துட்டு விளாசுன்னு விளாசுறாங்க. என் பொண்டாட்டி கேட்குறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதி இல்லை, இதுக்கு மேலே என் பொண்டாட்டி எதனா கேட்டிங்கன்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதை கேட்டதுமே சுந்தரவல்லிக்கு மட்டும் இல்லை நமக்குமே வந்து ஷாக்காக தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.